வெல்கம் டு சுனமை லவ் லுக்ஸ். இது மண்டே மார்னிங் 5:40 ஆகுது டைம். கிச்சன் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கான மெனு பார்த்திங்கன்னா பச்சைப்பருப்பு சாம்பார், பொங்கல். ஸோ அதுக்காக பச்சைப்பருப்பு, பொங்கலுக்கு தேவையான அரிசியும் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். பொரியல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல். ஸோ இதுவும் நைட்டே நான் அரிஞ்சு வச்சுட்டேன். அரிசி எடுத்து வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கு. பால், சத்துமாவு கஞ்சி பவுடர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பொங்கலுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது 6 o'clock ஆகுது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஒர்க்கை. ஒரு அடுப்பில் பால், ஒரு அடுப்பில் சத்துமாவு கஞ்சி, ஒரு அடுப்பில் சாதத்துக்கு அரிசி போட்டாச்சு. இன்னொரு அடுப்பில் பச்சைப்பருப்பு சாம்பாருக்கு நான் பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வச்சுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது ரெண்டும் சேர்த்து அது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சிட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு. இது நம்ம வதக்காமல் அப்படியே குக்கரில் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால அந்த பருப்பு கொதி வர்றதுக்குள்ளே இந்த வெங்காயமும் தக்காளியும் நான் அரிஞ்சு வச்சிடுறேன். இப்போது அரிஞ்ச வெங்காயம் தக்காளியை பருப்போடு சேர்த்துடலாம். இந்த சைட் பாலும் பொங்கிருச்சு. கஞ்சியில் தேவையான பால் சேர்த்துடுறேன் நான். டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. ஸோ இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த குக்கரில் நம்ம பச்சைப்பருப்பு சாம்பாருக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு நான் விசில் வச்சிடுறேன். பொங்கலுக்கு தேவையான கருவேப்பிலையும் இஞ்சியும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். பொங்கல் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிளகு, சீரகம், நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், நம்ம வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நான் பச்சரிசி நொய் எடுத்திருக்கேன், அதையும் வாஷ் பண்ணி சேர்த்துடலாம். இப்போது நான் 1 கிளாஸ் அரிசி பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 3/4 பச்சரிசி நொய், 1/4 கிளாஸ் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு நான் பக்கத்து அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த அடுப்பில் சாம்பாருக்கு தாளிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா இன்னும் குக்கர் விசில் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் சாதம் இருக்குது, ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு இருக்குது, ஒரு அடுப்பில் பொங்கல் இருக்குது. பருப்பு விசில் வந்துருச்சு, நான் எடுத்து இறக்கி வச்சுட்டேன். சாதமும் வெந்துருச்சு, அதையும் வடிச்சிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:35 ஆகுது. ஒரு அடுப்பில் பொங்கல் இருக்குது, அவ்வளோதான். அதனால் இப்போ 2 அடுப்பில் 2 கடாய் வச்சு நான் பொரியலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நைட்டே கட் பண்ணி வச்சதுனால இப்போ வெறும் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு எண்ணெயில் தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்து காய்கறிங்களை கடாயில் சேர்த்துக்கலாம். ஒரு சைட் கோவக்காய், ஒரு சைட் வெண்டைக்காய். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எப்பயும் செய்கிற மாதிரி சிம்பிளான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன் மார்னிங் டைமில். ஸோ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. மூடி போட்டு அப்படியே வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. மூடி போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இந்த சைடு குக்கர்லேயும் விசில் அடங்கிருச்சு சாம்பாருக்கு. ஸோ அதையும் எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்ததை பருப்பில் சேர்த்துடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. பருப்பில் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த பருப்பு பச்சை பருப்புன்றதுனால ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாயிடும். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அதுவும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ஆயிடுச்சு. பொங்கலும் ஒரு விசில் வந்துருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:55 ஆக போகுது. ஸோ பொங்கலும் ஒரு விசில் அடங்கிருச்சு. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் நான் வடிச்சிட்டேன்.
ஸோ சாதமும் ரெடி ஆயிடுச்சு, 2 பொரியலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ பொங்கல் நல்லா தலை ரெடி ஆயிடுச்சு. பொங்கல், சத்து மாவு கஞ்சி ரெடி, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு, வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, கோவக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிட்டேன், அவ்வளோதான். மணி 7 ஆயிடுச்சு. 7க்குள்ளே வெண்டைக்காய் பொரியலும் நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடுறேன் கையோட. இப்போது இன்னொரு அடுப்பில் தயிர் சாதத்துக்கு நான் தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். சிம்பிளான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கோவக்காவும் இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. நான் அதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். இப்போது 2 பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த சைடும் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போது 7:30க்கு நமக்கு தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் ஃப்ரை, பச்சைப்பருப்பு சாம்பார், கஞ்சி பசங்களுக்கு கொடுத்துட்டேன், பொங்கலும் பசங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்திருக்கேன். ஸோ 7:30க்கு பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.